ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தேங்காய், 3 ஸ்பூன் சுகர், அவ்வளவுதாங்க. இதை நல்ல கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். வேறு எந்த பொருளுமே இதுக்கு தேவையில்லை. இந்த 3 பொருள் போதும். ஈவினிங் டைமில் டீ கூட சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி ஆகிடவும் கூடாது, ரொம்ப கட்டி ஆகிடவும் கூடாது. நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி இந்த அளவில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த சுகர் எல்லாம் வெளியே தெரியணும். இவ்வளோ சாஃப்டாக வரும். அப்புறமா நம்ம இதை ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி கையாலே லைட்டாக அமுத்தி விட்டுட்டு கொஞ்சம் நைஸாக பரத்திட்டு அதை பொரிச்சு எடுக்க போகிறோம். முட்டையோ எதுவுமே இதில் சேர்க்கலை. இதுவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானது இதை பொரிச்சு எடுத்துருங்க. பொரிச்சு எடுத்த பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மறித்து போட்டுக்கோங்க. மறித்து போட்ட அப்புறமா பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து வருது. இந்த ஸ்டேஜ் ஆன டைமில் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு வெறும் 10 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க, சட்டுன்னு இதை பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தி கூட. நம்ம கோதுமை மாவில் தான் செய்கிறோம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.